உன்னால் முடிவு தம்பி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் டாக்டர் எம்.எஸ். சூரியமூர்த்தியோட இம்பேக்டில் எடுத்த படம். அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் எம்.எஸ். சூரியமூர்த்தியை மீட் பண்ணி 1992-93 அவரோட பயணித்தோம். எங்களோட பயணித்த நண்பர் தான் திரு நந்தகுமார் அவர்கள். இதுபோல் பல்லாயிரம் இளைஞர்களை தன்னார்வ பணிக்கும் மக்கள் நல பணிக்கும் ஊக்குவித்தார் டாக்டர் எம்.எஸ். சூரியமூர்த்தி. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் பேரம்பாக்கத்தில் பல்வேறு சமூக பணிகள் பண்ணியிருக்கோம். எப்படின்னா அதுக்கு முன்னால் மகளிருக்காக பள்ளி இல்லை. டாக்டர் எம்.எஸ். சூரியமூர்த்தி ஒரு பள்ளி விழாவுக்காக வந்தார். அங்கிட்ட இருக்கவங்க கேர்ள்ஸ் தனியாக எனக்கு பள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் தனியாக பள்ளி ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொன்னாராம். அவரோட அன்பு வேண்டுகோளை ஏற்று அன்னைக்கு இருக்கவே மீட்டிங் ஒன்று போட்டோம். சுமார் 40,000 ரூபாய் அந்த பள்ளி பிடிஏயில் ஃபண்ட் இருந்தது. ஒரு 60,000 ரூபாய் கலெக்ட் பண்ணோம் அந்த மீட்டிங்லேயே. 1,00,000 ரூபாய் நாங்கள் கவர்மெண்ட்டில் செலுத்தி அதுக்கான ஆணை உத்தரவு ஓரிரு நாட்கள் பெற்றுவிட்டோம். இன்று ஆண்கள் பள்ளியும் பெண்கள் பள்ளியும் போட்டி போட்டுக்கொண்டு படிக்கிறார்கள். அதுபோல் பனைமர பாலம் கூவம் ஆற்றில் விடுபட்டுச்சு. பழைய பாலம் அறுபட்ட போனப்போ எங்கள் தன்னார்வ பணி மூலம் தன்னார்வலை ஒழுங்கெடுத்து பனைமர பாலம் அமைத்தோம். இது மாதிரி பல்வேறு சமூக பணிகள். நான் அம்பத்தூருக்கு குடிபெயர்ந்தேன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன். அங்கே வந்து என்னோடய சமூக பணிகள் தொடர்ந்தன. தமிழ்நாடு நீர்நிலை பாதுகாப்பம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தமிழ்நாடு முருகன் நீர்நிலை புனரமைப்பு பணிகளை ஏற்படுத்தி வருகிறோம். எங்களோட அம்பத்தூரில் அதுக்கு முன்னால் 30 நீர்நிலைகள் இருந்தது. 30 நீர்நிலைகளும் சாக்கடைகளாக மனித கழிப்பிடங்களாக இருந்தன. அத்தகைய நீர்நிலைகளை எங்கள் தன்னார்வ பணி மூலம் கிட்டத்தட்ட 11 நீர்நிலைகள் நாங்கள் புனரமைத்தோம். 30 நீர்நிலைகளுக்கு 10 ஆண்டுகள் நாங்கள் எங்களுக்கு ஆகணும்னு நினச்சோம். ஆனால் அது பாதிக்கு மேலே தன்னார்வ பணிகள் கடந்த 4 ஆண்டுலேயே முடிச்சிருக்கோம். அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகளில் நாங்கள் மீதியை முடிச்சிடுவோம். இப்போது 33 கோடி கவர்மெண்ட் ஒதுக்கி 11 ஏரி குளங்களை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பணி எப்படி வந்ததுன்னு கேட்டால் நாங்கள் எங்களோட அமைப்பு ஒரு ப்ரெஷர் குரூப்பாக நாங்கள் உருவாச்சு. அத்தகைய பெரிய அமைப்பாக தான் நான் இந்த அரண் அமைப்பை பார்க்குறேன். ஸ்ரீபெரும்புதூருக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் மக்களுக்கு செஞ்சு தர சொல்லி ஒரு வற்புறுத்தும் ஒரு ஆக்ஷன் குரூப்பாக அரண் விளங்க பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ஏற்கனவே இவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேன்மேலும் அவர்களோட முயற்சிக்கு நாங்கள் துணை நிற்போம். அதுக்கப்புறம் இளைஞர் பழங்குடி மக்கள் நலம். இதுக்காக இளைஞர் பழங்குடி மக்களுக்காக ஒரு மக்கள் சங்கம் அமைப்பதற்கு ஒரு சிறு அணில் செய்வது போல் எங்கள் அமைப்பு உதவியாக இருந்தது. அதுக்கு ஒரு சுய உதவி குழு ஏற்படுத்தியுள்ளோம். அதுக்கு முன்னால் அவங்களோட அமைப்பில் சேவிங்ஸு நெல். இப்போ அந்த மக்கள் ஒரு 1.25 லட்சம் ரூபா அவங்க சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருளர் பழங்குடியின மக்கள் நலத்தில் பெரும் ஈடுபாட்டுடன் பணிகள் செய்திருக்கும் திரு பிரபாகர் ஐயா எங்களுக்கு மென்மேலும் வழிகாட்ட அன்புடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது போன்ற மக்கள் நலப்பணிகளை மென்மேலும் சிறந்து விளங்க அரண் சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். விழா சிறப்பாக செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.